லைஃப்பில் நமக்கு எல்லாமே சம்திங் ஆக வேணும். நமக்கு எல்லாமே சம்திங் கிரேட் ஆக வேணும். நிறைய பேர் ரெகுலராக யூடியூப்பில் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்குறாங்க. பட் என்னாலும் அவங்க லைஃப்பில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க இல்லை. வை? பிகாஸ் ஜஸ்ட் மோட்டிவேஷன் வச்சுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் பில்ட் பண்ண முடியாது. நீ லைஃப்பில் டிசிப்ளின் கொண்டு வர மோட்டிவேஷன் உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. இது உனக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக இல்லைனா இன்னைக்கு ஸ்டோரியை எண்டு வரைக்கும் பாரு. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டோரி உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு சின்ன டவுனில் ஈதன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பிக் ட்ரீம் இருந்துச்சு. அவனுக்கு லைஃப்பில் சம்திங் கிரேட் பண்ண வேணும்னு நினச்சான். டெய்லி அவன் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்த்தான், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் படித்தான், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பேசுகிறத கேட்டான். அவள் அடிக்கடி அவன்கிட்ட சொல்ல மாட்டார், நான் டெய்லி 6 hours படிப்பேன், நாளைக்கு முதல் நான் எல்லாரையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது நினச்ச உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டு ரொம்ப நேரம் நிற்கலை. ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் அவனோட ஓல்டு லேசி ஹேபிட்ஸ்க்கு திரும்ப போயிட்டான் அண்ட் எக்ஸ்கியூசஸ் பண்ண ஆரம்பித்தான். ட்ரை பண்ணி தோற்று போனது இதனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துச்சு. ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட் பென்னை சந்தித்தான். பென் வேற வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சும் அவன் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்தான், ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணினான், டைம்க்கு படித்தான் அண்ட் ஸ்லோவாக அவனை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தான். ஈதன் சர்ப்ரைஸாக பென்னை பார்த்தான். எப்படி பண்ணுற பென்? எப்படி நீ இவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்க அண்ட் டெய்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஈதன் கேட்டான். பென் சிரிச்சிட்டு ரிப்ளை பண்ணினான், நான் மோட்டிவேஷனை நம்பி இல்லை ஈதன், நான் டிசிப்ளினை நம்புகிறேன். ஈதன் கம்ப்யூஸ்டாக பார்த்து கேட்டான், பட் மோட்டிவேஷன் தானே சக்ஸஸ்க்கு ஆன கீ? பென் தலையாட்டிகிட்டே சொன்னான், நாளைக்கு மார்னிங் என்னை கூட ரிவர் சைடுக்கு வா, நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடி ஈதன் பென் கூட ரிவருக்கு போனான். அங்கே ஒரு ஓல்டு ஃபிஷர்மேன் உட்காந்துட்டு இருந்தார். அவரோட ஹேண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் அவரோட ஐஸ் நிறைய இயர்ஸ் விஸ்டமை காமிச்சிச்சு. பென் ஃபிஷர்மேன் கிட்ட சொன்னான், தாத்தா, நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி டிசிப்ளின் பற்றி சொன்ன ஸ்டோரி இவனுக்கு சொல்ல முடியுமா? ஃபிஷர்மேன் இதனை பார்த்து சிரித்தார். இந்த ரிவரை பார்க்குறியா இதன்? நான் டெய்லி இந்த எக்ஸாக்ட் டைம்க்கு இங்கேயே வருவேன். கோல்டாக இருந்தாலும் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் நான் உடனிட்ட வாட்டரில் போடுவேன். பேஷண்ட்டை உட்கார்ந்துட்டு ஃபிஷ் பிடிக்க ட்ரை பண்ணுவேன். சில டேஸ் நான் நிறைய பிடிப்பேன், சில டேஸ் கொஞ்சம் அண்ட் சில டேஸ் ஒன்றுமே இல்லை. பட் நான் வாரதை நிற்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா? இதன் ஒரு நிமிஷம் யோசித்தான் அண்ட் ரிப்ளை பண்ணினான், பிகாஸ் உங்களுக்கு ஃபிஷிங் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷர்மேன் மெல்லமாக சிரித்தார். இல்லைடா, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் நான் டெய்லி வர மாட்டேன். அண்ட் நான் நல்ல வெதருக்கு மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அப்போது என்னோடய ஃபேமிலி பட்டினி கிடக்கும். நான் மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ண இல்லை, நான் டிசிப்ளினை நம்புகிறேன். ஈதன் கவனமாக கேட்டான். ஃபிஷர்மேன் தொடர்ந்தார், மோட்டிவேஷன் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் மாதிரி. அது ஒரு நிமிஷம் பிரைட்டை ஷைனிங் பண்ணும், அப்புறம் போயிடும். பட் டிசிப்ளின் ஒரு ஃபயர் மாதிரி. அது டெய்லி ஸ்லோவாக எரியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அவர் பக்கத்தில் இருந்தால் ஒரு பேம்பூ ட்ரீயை காமிச்சு கேட்டார், நீ எப்பவும் பேம்பூ ட்ரீ ஸ்டோரியை கேட்டிருக்கிறியா? ஈதன் தலையாட்டிட்டார். ஃபிஷர்மேன் சொன்னார், ஒரு ஃபார்மர் ஒரு வாட்டி ஒரு பேம்பூ ட்ரீயை நட்டார். டெய்லி அவர் அதுக்கு வாட்டர் ஊற்றினார், சன்லைட் கொடுத்தார் அண்ட் அதில் கவனமாக. 1 வருஷம் போயிருச்சு, ஒன்றுமே நடக்கலை. சில பேர் சிரித்தாங்க அண்ட் சொன்னாங்க அவர் டைமை வேஸ்ட் பண்ணார்னு. 2வது வருஷமும் ஒன்றும் நடக்கலை. 3வது 4வது வருஷமும் தான். பட் ஃபார்மர் கைவிட இல்லை. ஃபிஷர்மேன் ஐஸில் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அப்புறம் சடனை 5வது வருஷம். உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? ஜஸ்ட் 6 வீக்ஸில் பேம்பு 90 feet உயரம் வளர்ந்துச்சு. உனக்கு தெரியுமா என்ன? ஈதன் ஐஸ் பெருசாச்சு. பிகாஸ் அந்த இயர்ஸ் எல்லாம் ட்ரீ கீழே கிரவுண்டில் ரூட்ஸ் வளர்த்துச்சு. ஃபிஷர்மேன் தலையாட்டினார்.
கரெக்டாக சொன்னேன். அந்த 4 இயர்ஸ் அந்த ட்ரீ கீழே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த ஃபார்மர் கைவிட்டு இருந்தால் அவர் இப்படி உயரமாக ட்ரீ வளர்ந்ததை பார்த்துருக்க மாட்டார். டிசிப்ளின் அதை மாதிரி தான். உனக்கு ஃபர்ஸ்டரி தான். உனக்கு ஃபர்ஸ்ட்டில் எந்த ரிசல்ட்ஸும் தெரியாது. பட் நீங்கள் பேஷண்ட்டாக இருந்து அண்ட் கண்டினியூ பண்ணினா மட்டும்தான் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் பண்ணுவீங்க. ஈத்தனோட உள்ள சம்திங் சேஞ்ச் ஆச்சு. அவன் இவ்வளோ நேரம் மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அண்ட் எல்லாரையும் இல்லை குயிக் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினச்சான்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, டிசிப்ளின் தான் எனக்குன்னு. அந்த நாள் முதல் ஈத்தன் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணினான். அவனோட லைஃப்பை நிஜமாகவே சேஞ்ச் பண்ண போகிறான்னு. மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் ஒரு ருட்டீன் க்ரியேட் பண்ணினான். அவனுக்கு இஷ்டம் இல்லாத டேஸில் கூட அவன் படித்தான். அவன் டயர்டாக இருந்த டேஸில் கூட அவன் ஸ்டில் எக்ஸசைஸ் பண்ணினான். அவனுக்கு தூங்குற மாதிரி இருந்தாலும் அவன் ஏர்லி மார்னிங் எழுந்தான். டேஸ் வீக்ஸாக மாறினது, வீக்ஸ் மந்த்ஸா அண்ட் மந்த்ஸ் இயர்ஸா. ஸ்லோவாக ஈதன் டவுனில் இருக்கிற மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பேரில் ஒரு ஆளாகிட்டான். அண்ட் எப்பவும் யாராவது அவன்கிட்ட கேட்டா, ஹே உன் சக்ஸஸ்க்கு சீக்ரெட் என்ன? அவன் சிரிச்சிட்டு சொல்ல மாட்டார். மோட்டிவேஷன் வரும் போகும், பட் டிசிப்ளின் தான் கீ. நீ டெய்லி சின்ன விஷயமை திரும்ப திரும்ப பண்ண முடிஞ்சா பிக் ரிசல்ட்ஸ் வரும். சக்ஸஸ்னால் ஒரு வாட்டியில் பெருசாக பண்ண வேணும்னு அர்த்தம். அது டெய்லி சின்ன விஷயமை கரெக்டாக பண்ண வேணும்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்ட் டைம்க்கு வெயிட் பண்ண வேண்டாம். இன்னக்கு ஆரம்பிங்க, டிசிப்ளினட்ட இருங்க அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த ஸ்டோரியில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் திரும்ப சந்திப்போம்.